ஜோலி ஏன் அந்த குழந்தைய முதல்ல கொல்லணும்? கொஸ்டின் மார்க். அண்ட் ஜோலிக்கு எப்படி சைனைட் முதல்ல கிடைச்சிச்சு? கொஸ்டின் மார்க். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம் வாங்க. How she gets cyanide. அவங்களோட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொன்னல முதல்ல, அந்த மேத்யூ, அவங்க ஒரு ஜுவல்லரியில வேலை செய்யறவர். அவங்க ஜுவல்லரியில வேலை செய்யறவங்கனால அவங்களுக்கு ஒரு ஒர்க்கர் தெரியும். அவங்க பேர் எனக்கு தெரியாது. அந்த ஒர்க்கர் மூலியமா, அவங்க வந்து ஒரு கோல்டு ஸ்மித், அவர் மூலியமா தான் சைனைட் அவங்க கிட்ட என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா, எலிய கொல்லணும்னு சொல்லி மேத்யூ வாங்கியிருக்காங்க. மேத்யூ கிட்ட என்ன சொல்லி ஜோலியை முதல்ல வாங்கியிருக்காங்கன்னா, வீடு பக்கத்துல ஒரு நாய் வருது, அந்த நாயை கொல்லணும், அதனால எனக்கு சைனைட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதை வாங்கியிருக்காங்க. ஜோலி எதுக்காக அந்த குழந்தைய முதல்ல கொன்னாங்க? ஜோலியோட பிளானே சாஜுவோட வைஃப் சிலி சாஜுவை கொல்லணும்னு தான். அது எப்படி கொல்லணும்னு தான் அவங்க அத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படி போற போக்கில் தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு இந்த ஃபங்க்ஷன்ல அவங்க குழந்தைய முதல்ல கொன்னு, அண்ட் சிலி ரொம்ப வருத்தத்துல டிப்ரெஷன்ல சுத்திட்டு இருக்கிற டைம்ல தான் ஜோலி சிலி கூட நல்லா அட்டாச் ஆகி க்ளோஸ் ஃப்ரெண்டா பழகி அவங்களுக்கு நல்ல ஆறுதலா இருந்து, சிலி ஜோலி கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது, என் குழந்தை நினைப்பாவே இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி சிலி ஜோலி கிட்ட சொல்லி அழுந்திருக்காங்க. அதுக்கு ஜோலி என்ன பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அவங்க நல்ல ஆறுதலா இருந்தாங்க. அட்லாஸ்ட் ஜோலிக்கு அந்த டைம் வந்துச்சு. ஜோலியோட அத்தனை நாள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ற கிளியரான ஒரு டைம் வந்துச்சு. சிலி இந்த மாதிரி நான் டிப்ரெஷனா இருக்கேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு சொல்ற டைம்ல ஜோலி, என்கிட்ட ஒரு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் இருக்கு, இது போட்டா உனக்கு நல்லாவே தூக்கம் வரும்னு சொல்லி ஜோலி சிலி கிட்ட சொல்றாங்க. சிலியும் ஜோலி கிட்ட அந்த மருந்தை வாங்கி கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிலிக்கு தெரியல, சிலி ஜோலி கொடுக்குற அந்த டேப்லெட்டை சாப்பிட்டா தூங்குவாங்க, ஆனா நிரந்தரமா தூங்குவாங்கன்னு அவங்களுக்கு அப்ப தெரியல. 2016 ஜோலியோட மொத்த கில் 5 பேர். 6வதா கொல்ல போறது சிலி சாஜு. இவங்களை கொண்டுட்டா ஜோலி சாஜுவை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஜோலியும் சிலியும் ஒரு நாள் டென்டல் கிளினிக்காக எதுக்கோ போறாங்க. அது என்னென்னலாம் எனக்கு தெரியாது, பட் அவங்க அங்க போறாங்க. அந்த டைம்ல சிலி ரொம்ப வருத்தமா ஜோலி கிட்ட இந்த குழந்தைய பத்தி சொல்லி நல்லா அழுதுருக்காங்க. அந்த டைம்ல ஜோலி அவங்க அப்பாக்கு டாம் தாமஸ்க்கு கொடுத்த அந்த டேப்லெட், அந்த கேப்சியூல் எடுத்து சிலி கொடுத்து, இது சாப்பிடு, நீ எதையுமே யோசிக்காம தூங்குவேன்னு சொல்லி ஜோலி அந்த டேப்லெட்டை சிலி கிட்ட கொடுத்துருக்காங்க. சிலியும் அதை வாங்கி சாப்பிட்டு அங்கேயே சிலி மயக்கம் போட்டு அந்த டாக்டர் வெயிட்டிங் ரூம் இருக்குல்ல, அந்த வெயிட்டிங் ரூம்லயே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. சிலி சாஜுவும் தனியாயிட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு உமனோட துணை வேணும். ஜோலியும் தனியா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மென்னோட துணை வேணும். ஸோ இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஜோலியோட பிளான்ஸ் எல்லாமே ரியலா நடக்க ஆரம்பிக்குது. ஜோலியோட சந்தோஷமும் மன நிம்மதியும் ரொம்ப நாள் நிலைக்கல. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராய் தாமஸ் இருக்காங்கல்ல, ஜோலியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க சிஸ்டர் கிட்ட சொன்ன விஷயத்துல தான் ஜோலி லைட்டா ஸ்லிப் ஆயிட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோலி ரெஞ்சி கிட்ட என்ன சொன்னாங்க, ராய் இறந்த அன்னைக்கு ராய் வந்துட்டு மத்தியானம் தான் சாப்பிட்டாங்க, நைட் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல ரெஞ்சிக்கு ஒரு மனசுல ஒரு தோணல் உருவாகுது, ராயோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நல்லா நீ எடுத்து திரும்பி ஒரு தடவை படிச்சு பாரு, கிளியரா படிச்சு பாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளார ஒரு தோணல் உருவாயிருக்கு. அண்ட் தென் she read the postmortem report carefully, line by line.
அங்க என்ன போட்டிருக்குன்னா ராய் நைட்டு சாப்பிட்டு இருக்காரு, இது கூட கம்பைன் ஆகிதான் சைனைட் உள்ளார போயிருக்குன்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல போட்டிருக்கு. ரெஞ்சிக்கு ஒரு டவுட்டுமே இல்லை. அவங்களுக்கு அத்தனை நாள் டவுட்டா மட்டுமே இருந்த விஷயங்கள் நிஜமாச்சு. ரெஞ்சி கன்ஃபார்ம் பண்றாங்க ஜோலி தான் இந்த 6 கொலைக்கு பின்னாடின்னு. அண்ட் இது எதுவுமே யோசிக்கல. அடுத்த நாள் அவங்க போய் போலீஸ் கிட்ட இந்த நடந்த ரிப்போர்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. போலீஸ் ஜோலியை பத்தி விசாரிக்க அவங்க ஒர்க் பண்ற என்ஐடியில போய் விசாரிக்கிறாங்க. அங்க ஜோலி ஜோசப்னு வேலை செய்யற யாருமே இல்லை. அங்க இருக்கிற ரெக்கார்ட்ஸ்ல ஒரு பேர் கூட ஜோலி ஜோசப்னு அங்க அந்த ரெக்கார்ட்ஸ்லேயே இல்லைன்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அண்ட் இவங்களை பற்றி இன்னும் டீப்பாக விசாரிக்கும் போது இவங்களுக்கு உண்மையாலுமே ஒரு டிகிரியே இல்லை, எந்த ஒரு டிகிரி கிராஜுவேஷனுமே இவங்களுக்கு இல்லைன்னு முழுசாக தெரிய வருது. அண்ட் அத்தனை நாள் ஜோலி ஜோசப் இவங்க ஃபேமிலியும் இவங்க ஊரையும் ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. மொத்த கேரளா ஹிஸ்டரியிலேயே நடக்கிற மொத சம்பவம் இது. 6 டெட் பாடிஸை ஒரே டைம்ல தோண்டி எடுத்து ஃபாரன்சிக் பண்றாங்க. அண்ட் அந்த டைம்ல 6 பேருமே சைனைட் சாப்பிட்டு தான் இறந்து போயிருக்காங்கன்னு கிளீன் தெரிஞ்சிருது. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஜோலி. அண்ட் ஜோலியை உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. அடுத்த செகண்ட் அவங்க வீட்டுக்கு போய் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இந்த ஜோலி ஜோசப் அத்தனை நாள் யாருக்கும் எந்த ஒரு சின்ன டவுட் கூட வராம நல்லவங்களா நடிச்சு இத்தனை 6 பேத்தையும் கொன்னு நிம்மதியா 3 வருஷம் வாழ்ந்து இந்த கேஸ் அவங்க சிஸ்டர் கண்டுபிடிச்சு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 15th October 2019ல 3 பேத்தையும் ஜோலி ஜோசஃபையும் மேத்யூவையும் அண்ட் அந்த கோல்டு ஸ்மித்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க 3 பேத்தையுமே விசாரிக்காங்க. அண்ட் ஜோலியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதும் ரெஞ்சி அவங்க ஜோலியோட 2 பசங்களையும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு என்டர் ஆகிற டைம்ல ரெஞ்சி மேல வானத்தை பார்த்துட்டு, நீங்க இத்தனை நாள் இறந்து போனது எப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியுது, நான் உங்களுக்கு நீதி வாங்கி கொடுத்துருக்கேன், உங்களை கொன்னவங்க இப்ப ஜெயில இருக்காங்க அப்படின்னு அவங்க மேல பார்த்து சொல்லியிருக்காங்க. நான் திரும்பியும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண இடத்துலயே தான் எண்ட் பண்றேன். Whatever we done in the darkness will come to the light someday. Bye.